2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? திருப்பூர் பல்லடம் அருகே கல்லம்பாளையம் காலனி பகுதியில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். அங்குள்ள மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மேளம் அடித்து நடனமாடி விமரிசையாக கொண்டாடினர். அப்போது அங்கு வந்த 1வது வார்டு திமுக கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் அப்பகுதி மக்களை அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. எங்க கோயிலுக்கு வந்து மேளம் அடிக்க சொன்னால் அடிக்க மாட்டீங்க, நீங்க மட்டும் உங்க கோயிலுக்கு மேளம் அடிப்பீங்களா என கேட்டு வாக்குவாதம் செய்துள்ளார். அப்பகுதி மக்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் சாதி குறித்து தவறாக பேசியதாக கூறப்படுகிறது. பூபதி என்கிற இளைஞரை கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் சரமாரியாக தாக்கிவிட்டு சென்றதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திமுக கவுன்சிலரை கண்டித்து மங்கலம் ரோட்டில் மறியலில் ஈடுபட்டனர். கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். அங்கு வந்த பல்லடம் டிஎஸ்பி சுரேஷ் மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் புகார் அளிக்கும்படி கூறினார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்த பின்பு அனைவரும் கலைந்து சென்றனர். கோயில திருவிழா நடந்ததுங்க சார். எஸ்சி காஸ்ட்காரங்க தான் போய் மத்தால் அடிக்கணும்னு சொன்னாங்க சார். ஆனா எங்க ஆளுக்கு தைப்பூசத்துக்கு போறேன்னு சொல்லி போயிட்டாங்க. இப்ப எங்க 2 நாளா பொங்கல் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருந்துச்சுங்க. ஆனா இவர் கவுன்சிலருங்க முறையில என்ன கேட்கணும், ஏன்டா இப்படி பண்றீங்க, மெதுவா பண்ணுங்கன்னு கேட்டிருக்கணும். ஆனா இவர் அப்படி பண்ணவே இல்லைங்க சார். வந்தது எதுக்கு இப்படி பண்றீங்க, எங்கள் கோயில் விசேஷத்துக்கு நீங்க மத்தால் அடிச்சீங்களா, இப்ப மட்டும் உங்களுக்கு மத்தால் எங்க இருந்து வந்துச்சா, ஆளுங்க எங்க இருந்து வந்தாங்க, அப்ப நீங்க இந்த ஜாதிக்காரங்க என்னென்ன வேணா பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாருங்க சார். லேடிஸ் நாங்க இருக்கிறோம், ஒரு அண்ணா அடிச்சுட்டாங்க சார். எங்க அண்ணன் தான் அது. நாங்க அடிச்ச மத்தாலன்னு சொல்லியுமே அவங்க கேட்காம கை வச்சுட்டாருங்க சார். அப்ப எஸ்சி கேஸ்டுக்கு முடியுதேனுங்க சார் அவர் கை வைக்கிறாரு. ஜாதி பத்தி ஜாதி நாங்க எங்களை கேட்கறக்கு ஆள் இல்ல அப்படிங்கிற முடிதானே அடிக்கிறாருங்க சார். அவரு கேஸ்ட பத்தி பேசுறாருங்க சார். லேடிஸ் பக்கத்துல நிக்கிறாங்க சார். நான் கேட்கிற பதிலு ஆனா காது கேட்காத ஒரு அம்மா இருக்குது. அவங்கள என்னன்னு கேட்கறாரு, நீ மூடிட்டு போ, இங்க நிக்காத அப்படிங்கிறாங்க சார். ஒரு கவுன்சிலர் ஒரு லேடிஸ நீ மூடிட்டு போன்னு சொல்லலாமாங்க சார்? அப்ப நாங்க என்ன தைரியத்துல இந்த காலனில நாங்க 1வது வார்டுல நாங்க இருக்கிறதுங்க சார்? சொல்லுங்க சார். பேசுற ஒரு பேர் நூறு கவுன்சிலர் பாலகிருஷ்ணனுங்க சார். நூறு கவுன்சிலர் பேசுறவரு அடிச்சவரு எல்லாருமே கவுன்சிலர் தான். பாலகிருஷ்ணன் அவர் பேரு. அவர் நீங்க கவுன்சிலரா இருந்தா இல்ல ஃபர்ஸ்ட் எங்களை மதிக்கணும் சார். எங்களுக்கு எந்த ஒரு மதிக்கலாம் சார், வேற விதமா மதிக்க வேண்டாம். ஒரு மனுஷன் மக்கள் அப்படி மதிங்க. ஒரு நல்ல வரது இல்லைங்க சார். பாத்ரூம் கட்டி விட்டாங்க சார். அதை கிளீன் பண்ணி பெயிண்ட் அடிச்சு இன்னும் கிளீன் பண்ணாம கூட இருக்குங்க சார். ஆனா இவங்க எப்படி எங்க ஜாதி மேல கை வராங்க? இதுக்கு இவங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்குதுங்க. நாங்க போட்டோ எடுத்து போடுறோம், நாங்க கட்டுறோம்னு உரிமை இருக்குது. ஆனா அது கிளீன் பண்ணாம இருக்குன்னு உள்ள போய் காட்டுறதுக்கு மட்டும் ஏங்க சார் உரிமை இல்ல? அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குதுங்கிறாங்க. ஆனா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன் சார் உரிமை இல்ல? கால் மேல அப்படின்னாலும் கால் வலின்னு சொல்லி அவன் வீட்டுல படிச்சிருக்கிறாங்க சார். அவனால முடியல. இப்ப எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை சார். நாங்க இப்ப பேட்டி கொடுக்கறோம்னா எங்களுக்கே பாதுகாப்பு இருக்கான்னு எங்களால சொல்ல முடியாது.